என் அன்பு வாடிக்கையாளர் தெய்வங்களே, மை காட்ஸ். இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்க நியூஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையான போர் பதற்றம் தான். ஃபர்ஸ்ட் அரபு கண்ட்ரியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் சொந்தங்கள் மற்றும் நண்பர்கள் அனைவரும் சேஃப்டியாக இருந்துக்கங்க. ஏதாவது ஒரு இடத்துல போர் நடந்தாவே அதோட இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உலக நாட்டில் பயங்கரமாகவே தான் இருக்கும். அதுல இந்த மத்திய கிழக்கு பகுதி நாட்டில் நடக்கிற போர் அபாயம்ன்றது உலகத்துல வேற லெவல்ல தான் இருக்கும். இந்த மத்திய கிழக்கு பகுதி நாடுன்றதை நம்ம ஏதாவது சொல்லணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, சவுதி, குவைத், கத்தார், பஹ்ரைன், யூஏஇல இருக்கக்கூடிய அபுதாபி, துபாய். இப்போ இஸ்ரேல் மற்றும் யூஎஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஈரான் மீது போர் தொடுத்திருக்காங்க. அதுக்கு பதிலடி விதம் கொடுக்கும் விதமாக ஈரான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அரபு கண்ட்ரில இருக்க அமெரிக்க ராணுவ தளங்கள் எல்லாத்துலயும் மீது அவங்களும் போர் தொடுத்திருக்காங்க. இந்த போர் பதற்றத்தினால கச்சா எண்ணெய் மற்றும் தங்கத்தோட விலை கடுமையாக உயரத்தான் செய்யும். காரணம் என்னன்னா, மத்திய கிழக்கு பகுதி நாட்டில் இருக்கவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா உலக நாடு அனைத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆயில் சப்ளை பண்றாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே உலக நாட்டில் இருக்க எல்லா ஸ்டாக் மார்க்கெட்டும் விலைத்தான் செய்யும். பெரிய கம்பெனியில் இருக்க மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், இடிஎஃபாக இருக்கட்டும், பெரிய கம்பெனி ஸ்டாக்காக இருக்கட்டும், எல்லாமே கீழே உள்ளதான் செய்யும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரிஸ்கான அசெட்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டு சேஃப்டியான அசெட்னு எது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு, சில்வர், காப்பர் இந்த மாதிரி இதில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த போர் பதற்றம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 to 15 நாள் நடந்தாவே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டோட விட 10 to 15% இன்க்ரீஸ் ஆகும். ஒருவேளை இந்த போர் பதற்றம் நிற்காம ஒரு 1 or 2 month இருந்துச்சுன்னா, இன்னைக்கு 5300 இருக்க அவுன்ஸ் டாலர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 6 to 6500 இன்க்ரீஸ் ஆகும்னு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் வந்து தங்கத்தை விற்கணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து விற்காதீங்க. ஒருவேளை தங்கம் வாங்குறதா இருந்தாலும் இப்போதைக்கு நீங்கள் தங்கம் வாங்கினாலும் கரெக்டாக தான் இருக்கும்.